இப்ப புதன் முடிச்சிருக்கோம். இன்னும் குரு பகவான் இருக்கு, சுக்கிரன் பகவான் இருக்கு, சனி பகவான் இருக்கு, கேது பகவான் இருக்கு. ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் சொன்னது வந்து ராகு. கட்டாயிடுச்சு. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான். அடுத்தது குரு பகவான். நோட் பண்ணிருக்காங்களா சார்? யாராவது ஜாதகத்தை வச்சு ஒரு விஷயத்த நீங்க சொன்னாதான் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும். புரியுதுங்களா? இப்ப ஜாதகத்துல உங்களுக்கு தெரியாம கூட இருக்கு. யாராவது ஒரு ஜாதகம் எடுத்துக்கோங்க, அந்த கிரக நிலைன்னு பாருங்க, எந்த நட்சத்திரத்துல வேலை செய்தோ அந்த பாகை கலைன்னு போட்டிருப்பாங்க, அதுதான் அது. சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்க. பார்த்தாவே உங்களுக்கு அந்த நட்சத்திரத்துல இருந்து நட்சத்திர வழியா 6வது நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஓகே. கால் பண்ணி நீங்க என்னோட நம்பர் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9944555797. அடுத்து 9994305580. இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு. நீங்க உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தோம் நீங்க கிளியரா நம்ம கிட்ட கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய இந்த வாட்ஸ்அப்ல வந்து உங்களுடைய டவுட்ஸ்களையும் நீங்க கேட்டுக்கலாம். ஓகே. அடுத்தது குரு பகவான். குரு பகவான் அப்படிங்கிறது குரு பகவான். இந்த குரு பகவானுக்கு கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கோலம் தட்சிணாமூர்த்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகுரு தென்குடி திட்டை தஞ்சை அருகில இருக்கு. புரியுதுங்களா? என்ன வந்திருக்கு? குரு பகவான் வந்து தட்சிணாமூர்த்தி, தக்கோலம் தட்சிணாமூர்த்தி. அடுத்தது வந்து ஸ்ரீ ராஜகுரு தென்குடை திட்டி அப்படிங்கக்கூடிய தஞ்சை அருகில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். அங்க 6 விளக்கு, வீட்டுக்கு வந்து 6 விளக்கு ஏற்றணும். சரி, வீட்டுக்கு வந்து 6 விளக்கு எத்தனை நாட்கள் ஏற்றணும் அப்படின்னா நிச்சயம் 11 நாட்களாவது அந்த 6 விளக்கு நீங்க ஒரு வழிமுறை படித்துனா மட்டும்தான் அதோடைய பலன் நீங்க நிச்சயம் அனுபவிக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதான்? குரு பகவானுடைய நட்சத்திரத்துல இருந்தா எந்த நட்சத்திரம்? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க நிச்சயம் அனுபவிச்சு எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? நம்ம அடுத்ததுக்கு போயிடலாமா? சுக்கிரன். சுக்கிர பகவான் அப்படிங்கிறது வந்து செல்வத்தை குறிக்கக்கூடியது. சுக்கிர பகவான்ங்கிறது செல்வம். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கானா, இல்லை நல்ல காரு, நல்ல ஹைஃபையான வீடு, பங்களா எல்லாம் சேர்ந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது அமைப்புக்குடைய ஒரு இதுல உங்களுடைய லக்னத்துக்கு 6, 8 இடத்துல இருந்து ஒரு நட்சத்திரம் வேலை செஞ்சு அந்த நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமாக பரணி, பூராடம் இந்த நட்சத்திரத்துல வேலை செஞ்சுட்டா என்னாகும்? உங்களுக்கு நிச்சயம் அந்த பாவத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப சுக்கிரன் வந்து உச்சம். எனக்கு எங்க உச்சமா இருக்காரு? ஆட்சியா இருக்காரு. உச்சமா வந்து மீனத்துல இருக்காரு, ஆட்சியா இருக்காரு, இல்ல நல்ல குரு பார்வையில இருக்கு அப்படின்னாலும் அதுல 90% வந்துட்டு 10% கைக்கு வராம போயிடும். நம்ம என்ன வந்தாலும் 100% வந்தாதானே ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியும். அந்த அனுபவம் உங்களுக்கு கொடுக்காது. அப்படியே சுக்கிர பகவான் வந்தால் ஐஸ்வர்ய மகாலட்சுமி கீழாவல்லூர், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கீழாவல்லூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயில், கீழாவல்லூர் அப்படின்னு நெட்ல போட்டீங்கன்னா வரும். அந்த கோயிலுக்கு மகாலட்சுமி அவங்க தான் அள்ளி கொடுக்குறவங்க. அந்த மகாலட்சுமியோடைய கோயிலுக்கு நிச்சயம் போகணும். ஐஸ்வர்ய மகாலட்சுமி கீழாவல்லூர், திருச்சி முசிறி சாலையில இருக்கு. எது? இந்த கோயில். ஓகேங்களா? ஜம்புவல்லி தாயார் ஸ்ரீமுஷ்ணம், ஜம்புவல்லி தாயார் ஸ்ரீமுஷ்ணம், அந்த கோயிலும் இந்த சுக்கிர பகவானுடைய அமைப்புல இருக்கு. அப்ப 2 கோயிலுமே என்னது? தாயார் மகாலட்சுமி தான் நம்மளுக்கு எல்லாமே செல்வத்தையும் நல்ல பிரகாசத்தையும் தெளிவா பேசுறாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்க. ஒரு குழந்தை எல்லாம் தெளிவா பேசுது, தெளிவா எல்லா விஷயங்களும் பண்றாங்க. அந்த தெளிவு ஸ்தானம் வந்து இந்த ஒரு அமைப்புல
நம்மளுக்கு இருந்தால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இன்னும் ரொம்ப நல்லா பலமாக இருக்கும். அப்ப சுக்கிர பகவான் நல்லா இருந்தாதான் தெளிவே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப சுக்கிரன் நீசமாயிடுச்சுன்னா தெளிவு கிடைக்காதுன்னா அங்க ஒரு பங்கமாயிருக்கும். நீச பங்கமானா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா நிச்சயம் வெறும் சுக்கிரன் நீசமாய் அந்த இடத்துல எந்த ஒரு கிரகம் பார்வை எதுவும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தெளிவில்லாத ஒரு லைஃப், தெளிவில்லாத ஒரு வாழ்க்கை, தெளிவில்லாத பேச்சு எதுவுமே அவங்களுடைய மனசை கட்டுப்படுத்திக்கவே அவங்களால முடியாது. சுக்கிர பகவான் நீங்க எழுதிட்டீங்களா? நம்ம அடுத்தது யார போயிடும்? சனி பகவான். சனி பகவான் சனி பகவானுக்கு நம்ம சொல்லவே வேண்டாம். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா கழுத்து வலி, வெட்டு தழும்பு, சூட்டு தழும்பு, குக்கர் சூடு, சைலன்சர் சூடு, இல்லை ஏதாவது ஒரு ஆப்ரேஷன், இல்லை கர்ப்பப்பை ரீதியா ஆப்ரேஷனு, இல்லை கை கால்கள் பிரச்சனை, இல்லை காது ஆப்ரேஷன், இப்படி ஏதாவது ஒன்று நிச்சயம் வந்திருக்கும். அது இல்லாதவர்கள் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா அந்த பூசம், மனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு ஒச்சத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அதுக்காக முடக்கம் அதுக்கு பேர் இல்லை. நல்லா இருக்கிற விஷயத்த ஒன்று டேமேஜ் பண்ணி தான் கரெக்ட் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம். அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களை என்ன பண்ணணும்? நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க. நிறைய கெட்டதே நினைக்காதீங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க. உண்மையா சொல்றேன். ஒரு குடும்பத்தை அழிக்கணும், ஒரு குடும்பத்தை நம்ம சரியில்லாம பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுடைய வாழ்க்கை ஜீரோங்கிற மாதிரி கொண்டு வந்துடும். புரியுதுங்களா? உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. யாரெல்லாம் இருக்கீங்களோ நம்ம செய்த ஒரு பாவங்கள் நம்மளையே தெரியும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் எப்படி அப்படியே ஸ்பீடா போகிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம அனுபவிச்சு வாழவே முடியாது. ஓகேங்களா? அப்படி இந்த சனி பகவானே உங்களுடைய நட்சத்திரமாக, ஐ மீன் 6வது நட்சத்திரமாக வந்தால், கரிவரதராஜ பெருமாள் பொள்ளாச்சியில் இருக்கு. கரிவரதராஜ பெருமாள் கோயில் பொள்ளாச்சி மாவட்டத்துல இருக்கு. அடுத்தது மங்கள சனீஸ்வரர், திருவாதவூர், மதுரை. திருவாதவூர்ல மங்கள சனீஸ்வரர். சனீஸ்வரர்லயே பாத்தீங்கன்னா மங்களம் கொடுக்கக்கூடியவர். ஓகே, அப்ப மங்களேஸ்வரர் அப்படின்னு இருக்கு. ஆனா மங்கள சனீஸ்வரர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ஒரு பிரபலமான ஒரு கோயில் தான் மதுரை மாவட்டத்துல. இந்த கோயிலை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா சனி பகவானுடைய 6, 8 இடமே பிரச்சனையில இருக்கும். அது சனி பகவானுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் நடக்கும். அப்ப என்ன கிடைக்கும்? தொழில் சிறப்பாக இருக்கும், வேலையாட்கள் நம்மளுக்கு நல்லா கிடைப்பாங்க, பார்ட்னர்ஷிப்ல தொழில் போட்டா நல்லது நடக்கும். நம்மளுக்கு எதெல்லாம் தடங்கள், முடக்கம், எதெல்லாம் மாட்டிட்டு இருக்குமோ அதெல்லாமே நம்மளுக்கு விடுபட்டுரும். தீராத கோர்ட்டு பிரச்சனை தீரும். இது நிச்சயம் நம்மளுக்கு ரிலீஃப் ஆயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சரி, இது 6 விளக்கு போடணும். வீட்டுல 6 விளக்கு போடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவு நாள் போடணும்? 11 நாட்கள் நம்ம போடணும். சரிங்களா? நம்ம ராகு பகவான் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? இருந்தாலும் சொல்ற, ராகு பகவானுக்கு வனதுர்கை கதிராமங்கலம், அடுத்தது ஆதிசேஷன் திருச்செங்கோடு மலை மேல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் கோயிலுக்கு நம்ம போகணும். ஓகே, ராகு பகவானுக்கு எக்ஸாம்பிள் சொல்றப்ப சொல்லிட்டோம், இருந்தாலும் திரும்ப நம்ம சொல்லியிருக்கோம். கேது பகவான், அடுத்தது கேது. கேது பகவான் சார் அது ஆஃப் ஆஃபாய் வருதான்னு பார்த்துக்கோங்க. கேது பகவான் லோ வோல்டேஜ் போல இருக்கு. கேது பகவானோட இது முடியுது. கேது பகவான், கேது பகவான் உங்களுடைய 6வது நட்சத்திரமாக. யாராவது ஜாதகத்தை போட்டிருக்கீங்களா ஏதாவது? ஓகே, கேது பகவான் 6வது நட்சத்திரமாக வந்தா ஆலத்து விநாயகர் சந்நிதி விருத்தபுரீஸ்வரர் ஆலயம் விருத்தாச்சலத்துல இருக்கு. சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய விநாயகர் சந்நிதி ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது விருத்தபுரீஸ்வரர் ஆலயம் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவனும். அப்ப இவங்க 2 பேருமே, ஆலத்து விநாயகர் அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு சன்னதி. அது கேது பகவான் ஞானத்தை கொடுப்பாரு. பாதியில படிப்பு நிக்குது, அடுத்த கல்விக்கு போக முடியல, என்னால உயர்கல்விக்கு எக்ஸாம் எழுத முடியல, இல்ல உயர்கல்விக்கே போக முடியல, இப்படி நிறைய பேர் கல்வி சார்ந்து தொழில் சார்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பீங்களா? அந்த ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தடங்கல் படும். அதுக்கு இந்த கோயிலுக்கு என்னது
ஆலத்து விநாயகர் சந்நிதி, அடுத்தது விருத்தபுரீஸ்வரர் ஆலயம், விருத்தாச்சலம். இந்த ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வரும்போது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஔவைக்கு அருளிய விநாயகர் சந்நிதி சிவன் ஆலயம் திருக்கோவிலூர். அங்க வந்து ஔவைக்கு வந்து ஒரு ஞானத்தை அளித்த ஒரு சன்னதின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப எல்லாம் எங்க இருக்கு? கேது ஒரு ஞானத்துக்குள்ள இருக்கு. அந்த ஞானத்தை நம்ம பெறணும். அந்த ஞானம் தான் கெட்டு போயிருக்கும், நம்மளுடைய 6வது நட்சத்திரமா முடங்கி இருக்கும். அதை வந்து சரி செய்யறதுக்கு இந்த விதமான ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறது சிறப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு ஏதாவது இதுல வந்து நம்ம 9 கிரகங்கள் வந்துருச்சா? 9 கிரகங்களுடைய கோயில்களும் 2 கோயிலா வந்திருக்கு. அப்ப 18 கோயில்கள் நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி இருந்த கர்ம கோயிலையும் 2 கோயில்கள் வந்திருக்கும். அப்ப நம்மளுக்கு இன்னைக்கு வந்து டோட்டல் நம்ம ஜாதகத்துல முன்னோர்கள் செய்த கர்மா, இப்பிறவில செய்த கர்மா, நம்ம அடுத்த பிறவிக்கு போகிறதுக்கு முன்பு நம்ம நிவர்த்தி ஆகக்கூடிய கர்மா, இது செய்தால், ஏன்னா நம்ம அழிஞ்சிருவோம், கோயில் அழியாது. அப்ப அந்த கோயிலுக்கு நம்ம போன பிரேயர் நிச்சயம் நம்மளை காக்கும். புரியுதுங்க? அப்ப நம்ம சந்ததிகளுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய சில கோயில்கள் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா?